இருக்கு. சுக்கிரனுடைய தசையாக இருந்தால் லாபம் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கேத்துவனுடைய தசையாக இருந்தால் படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சூரிய தசை சந்திர தசையாக இருந்தால் பொருள் ஈட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள், சூரிய தசை சந்திர தசையாக இருந்தால் டூரிசம் அதற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி ஒன்னொன்னுக்கும் இந்த கேது தசையிலும் சரி, புதன் தசையாக இருந்தால் நமக்கு படிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் சார். புதன் தசை கிட்டத்தட்ட நமக்கு விசாகர நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழி புதன் வரலாம். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் புதன் தான் ஆரம்பிக்கிறது, புதன் தசை தான் ஆரம்பிக்கிறது. புதன் தசையில் இருப்பவர்களுக்கு இந்த புதன் 3க்கும் 12க்கும் உடையவனான குருவுக்கு 3க்கும் 12க்கும் உடையவன், நமக்கு 8ஆம் வீட்டுக்கும் 8க்கும் லாபஸ்தானத்துக்கான உடையவன், 11ஆம் வீட்டுக்கு உடையவன். அவனுடைய தசை நடக்கிற போது இந்த குரு புக்தி, இந்த குருனுடைய பயிற்சி வரும்போது இந்த 5 மாதங்கள் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், படிப்புல திடீர்னு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு 80 மார்க் 90 மார்க் வாங்குறவங்க 95 மார்க் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். 5 மாதங்கள் படிப்புல நமக்கே தெரியாம நாம் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, புதனுடைய புக்தி வந்தாலுமே, இப்போ சப்போஸ் சுக்கிரனுடைய தசையில புதனுடைய புக்தி வந்திருக்கு அப்படின்னா, நாம் ஏதோ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா படிப்பு ஏற்றத்தை தரக்கூடியதாக, படிப்பினால் நமக்கு ஒரு வேலையில மாற்றம் வரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது மெயினா நம்முடைய 5ஆம் வீடு, 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்குற 5ஆம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நடத்தையை சொல்லக்கூடியதான வீடு சார். பேசிக்கா நல்ல நடத்தை. அந்த நல்ல நடத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சனி இருக்கிறதுனால சில பங்கங்கள் வரலாம். ஆனால் பங்கங்கள் வர்றதுக்கு குரு பகவான் விடவே மாட்டார். அப்பப்போ நம்முடைய மனசு ஆசோலேஷனாக இருக்கும். இங்கே அங்கே போயிட்டு வரும். சில விஷயங்களை பார்த்து நினைப்பதுண்டு, சில கெட்ட எண்ணங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு குருபகவானுடைய ஆசி, குருபகவானுடைய பார்வை நமக்கு இருக்கிறது. ரெண்டாவது, சில சந்தர்ப்பங்களில் நம்ம தேவையில்லாத இடத்திற்கு போயிட்டு வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா நல்லது. நம்மளுக்கே இதுவரையில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் வருவதற்கான சாத்தியம்